உங்கள் உடலுக்கு தினமும் குடிக்க ஆசை வரக்கூடிய ஒரு பானம் இருக்குது. அதாங்க நம்ம எலுமிச்சை சாறு. ஏன் எல்லாரும் லெமன் ஜூஸை விரும்புகிறாங்க, ஏன் இதை சூஸ் பண்ணுறாங்க? இது தமிழ் ஹெல்த் டாக்ஸ் சேனல். எலுமிச்சை சாறு எப்படி மருத்துவ அதிசயம் ஆனது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன் எல்லாரும் லெமன் ஜூஸை விரும்புகிறாங்க? சுவை பார்த்திங்கன்னா இதில் சற்று புளிப்பு, சற்று சுவையானது, குடித்தவுடன் உடலை சுறுசுறுப்பாக்கும். அதே மாதிரி லெமன் எங்கேயுமே கிடைக்கும், சுலபமாக நம்ம செஞ்சிடலாம். உடல் சுத்தம், எடை குறைப்பு, தோல் அழகு, இது எல்லாமே ஆல் இன் ஒன்னாக நமக்கு லெமன் ஜூஸில் கிடைக்கும். இதுதான் காரணங்க எலுமிச்சை சாறு எல்லாருக்கும் பிடித்த ஒரு பானமாக இருக்குது. எலுமிச்சை சாறில் என்ன மருத்துவ அதிசயம் இருக்குது? ஒரு சிறிய எலுமிச்சை 1000 நன்மைகளை கொண்டது. உடல் சுத்தம் செய்யும் ஒரு இயற்கையான விஷ நீக்கி நம்ம லெமன். உங்கள் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும், ஜீரணத்தை சீராக்கும், தோல், முடி, ரத்தம் எல்லாமே சரியாகுங்க. இது தாங்க எலுமிச்சை. இது ஒரு மருத்துவ அதிசயம். எலுமிச்சை சாற்றின் நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் தோலை பிரகாசமாக வச்சுக்கிறதுக்கும் வயதை குறைக்கிறதுக்கும் உதவுங்க. இது ஜீரண உதவி, ஜீரண சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு குறைக்கும். இந்த எலுமிச்சை சாறை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறவங்களுக்கு மெட்டபாலிசம் அதிகமாக இருக்குங்க. மெட்டபாலிசம் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு உடல் எடை அதிகரிக்காமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே சக்தியாக எரிக்கப்படும். அப்படி எரிச்சாதான் உடல் எடை கூடாது. எலுமிச்சை சாறு குடிக்கிறதுனால இந்த மெட்டபாலிசம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் டாக்டர்கிட்ட சிறுநீரக கற்கள் பிரச்சனைக்கு போவாங்க. அப்போ டாக்டர் விட்டமின் சி அதிகமாக இருக்க ஃப்ரூட்ஸை நீங்கள் குடிங்கம்பாங்க. சரி, விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸில் முக்கியமானது எலுமிச்சை. சிறுநீரக கற்கள் தடுப்புக்கு இதில் இருக்கிற சிட்ரிக் அமிலம் ரொம்பவும் உதவி புரியும். உடலை ஈரப்பதமாக வச்சுருக்கணும் அப்படின்னா கோடை காலத்தில் சிறந்த பானமாக நீங்கள் லெமன் ஜூஸ் இருக்குது. ஒரே ஒரு எலுமிச்சை உங்கள் உடல் முழுவதும் பாதுகாப்பு கொடுக்குங்க. சரி, எப்பெல்லாம் லெமன் ஜூஸ் குடிக்கலாம்? காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா உடல் சுத்தமாகும். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு உடற்பயிற்சிக்கு அப்புறம் குடிச்சிங்கன்னா ஈரப்பதம் உங்களுக்கு தக்க வைக்கப்படும். நீங்கள் இழந்த அந்த டீஹைட்ரேஷனை திருப்பி கொண்டு வரும். இதில் இருக்கிற கனிமங்கள் உங்கள் உடம்புக்கு நல்லது. கோடை காலத்தில் உடல் குளிர்ச்சிக்கு குடிக்கலாம். சரியான நேரத்தில் நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதிசயம் நடக்குங்க. சரி, எப்படி குடிக்கலாம்? வெந்நீரில் எலுமிச்சை சாறு ஊற்றி அதில் தேனை ஸ்வீட்னஸ்க்கு சேர்த்து குடிக்கலாம். குளிர்ந்த நீரில் எலுமிச்சை கொஞ்சோண்டு உப்பு போட்டு நீங்கள் குடிக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சை, இஞ்சி, தேன் 3 சேர்ந்தது ஒரு டீடாக்ஸ் காம்போங்க. உங்கள் உடம்புல நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய காம்போ தான் இந்த எலுமிச்சை, இஞ்சி, தேன் காம்போ. சரியான முறையில் குடிச்சிங்கன்னா உடல் முழுமையாக சுத்தமாகுங்க. சரி, எப்போ லெமன் ஜூஸை தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக குடிச்சிங்கன்னா பற்கள் இருக்குது பார்த்தீங்களா, பற்களில் இருக்கிற எனாமல் பாதிக்கப்படுங்க. ஏன்னா அப்படியே அரிச்சிரும் லெமன் ஜூஸ். ஸோ அதனால் பற்கள் வலி இருக்கிறவங்க, பற்களில் பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமாக குடிக்காதீங்க. நார்மலாக இருக்கிறவங்களும் முடிந்த அளவுக்கு வாயில் சுவஞ்சு குடிங்க. பல்லில் படாமல் குடிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி அதிகமாக அசிடிட்டி இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும், குடிக்கிறத கம்மி பண்ணணும். அதே மாதிரி குளிர், சளி அதிகமாக இருக்கும்போது தவிர்க்கணும். எல்லா மருந்துகளும் ஒரு அளவு தாங்க. அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. எலுமிச்சைக்கும் அது விதிவிலக்கு இல்லை. அதனால் எலுமிச்சையை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அது அதிசயமாக இருக்கும், இல்லைன்னா ஆபத்தில் முடியும். சரி, யாருக்கு ஏற்றது யாருக்கு வேணான்னு பார்த்தீங்கன்னா, எடை குறைக்க விருப்பம் இருக்கிறவங்க, தோல் பிரச்சனை இருக்கிறவங்க, ஜீரண சிக்கல் இருக்கிறவங்களுக்குலாம் லெமன் ஜூஸ் நல்லது. யார் யாருக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்சர், அப்புறம் வயிற்றில் பிரச்சனை இருக்கும், பற்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ஏதாவது சூடானது கோல்டானது குடித்தாலே பல்லு கூசும்ல, அவங்களாம் குடிக்கக்கூடாது. எலுமிச்சை எல்லாருக்கும் இல்லை, சரியானவங்களுக்கு மட்டும்தான். அதனால் பார்த்து குடிங்க. எலுமிச்சையின் ஊட்டச்சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா இதில் விட்டமின் சி, பொட்டாசியம், மெக்னீஷியம், சிட்ரிக் அமிலம், இதில் ஃப்ளாவினாய்டுகள் இருக்குது. சிறிய எலுமிச்சையிலே ஒரு பெரிய ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்கள்லாம் இருக்கிறதுனால எலுமிச்சை ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வீட்டில் செய்யக்கூடிய அந்த நிவாரணங்கள், அதாவது திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா அந்த எலுமிச்சையை வச்சு என்னென்னலாம் நிவாரணம் பண்ணலான்னா, சில பேர்த்துக்கு குளிர், சளி வந்துச்சு அப்படின்னா எலுமிச்சை, தேன், வெந்நீர் சூடாக கொடுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு தோல் ரொம்ப பளபளப்பே இல்லாமல் இருந்தால் அவங்க எலுமிச்சை, மஞ்சள், தயிர் போட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி அதை பிரகாசம் பண்ணலாம். குரல் வலி, அதாவது நிறைய பேர்த்துக்கு தொண்டை வலி இருக்கும், அவங்க எலுமிச்சை, உப்பு, வெந்நீர் போட்டு வாயை கொப்பளிக்கலாம். வாயை கொப்பளிக்கும் போது அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தினமும் காலையில் எலுமிச்சை, வெந்நீர், தேன் குடிங்க. எலுமிச்சை வீட்டிலேயே ஒரு மருத்துவராக உங்களுக்கு இருக்கும்.
எலுமிச்சையில் என்னென்ன பானங்கள்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை தேநீர், எலுமிச்சையில் வந்து சோடா போட்டு குடிப்பாங்க, எலுமிச்சை சாதம், எலுமிச்சை ஊறுகாய், எலுமிச்சை ரசம் இதெல்லாம் வந்து செய்வாங்க. எலுமிச்சை உணவுலேயும் நம்ம சேர்த்துக்கலாம், அதே மாதிரி நம்ம குடிக்கிற பானத்துலேயும் வந்து சேர்த்துக்கலாம். இது ஒரு அதிசயம் தான் கண்டிப்பாக. எலுமிச்சை முதல்ல தென்னாசியாவில் தான் வந்து தோன்றுச்சு. பழங்கால மருத்துவத்தில் சுவை கூட்டுறதுலையும் நோய் தடுப்புலையும் பயன்படுச்சு. தமிழர் மரபில் எலுமிச்சை பூஜைகளில் வீட்டில் தொங்க வைப்பதெல்லாம் வந்து முக்கிய பங்கு வகிச்சிச்சு. திருமணங்கள் விழாக்களில் எலுமிச்சை ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. நிறைய பேருக்கு திருஷ்டி இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, வீட்டில் திருஷ்டி அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னா எலுமிச்சையை வச்சுருக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கிறதுக்கு எலுமிச்சை வைக்கிறது ரொம்பவும் முக்கியம். அறிவியல் விளக்கம்னு பார்த்திங்கன்னா, சிட்ரிக் அமிலம் உடலில் வந்து விஷம் நீக்கிய செயல்படும். விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி. எலுமிச்சை பற்கள் தோல் ரத்தத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். காலை பழக்கமாக எலுமிச்சை நீர் குடிப்பது தினசரி பழக்கத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். வேலை இடங்களில் வந்து நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்காக வந்து இதை குடிக்கலாம். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சம்மர் ட்ரிங்க்கு எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம். 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க எலுமிச்சை குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு மூட்டு வலி, ஜீரண சிக்கல், சோர்வு ஏற்படுறதெல்லாம் வந்து நம்ம வந்து ரிலீஃப் பண்ணிக்கலாம். எப்போது குடிக்கணும், எப்போது தவிர்க்கணும்னு பார்த்திங்கன்னா, குழந்தைகள் வந்து லெமன் ஜூஸ் குடிக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். கோடை காலத்தில் டீஹைட்ரேஷன் ஏற்படாமல் அவங்கள நம்ம பாதுகாக்கலாம். எலுமிச்சை அதிகமாக குடித்தா உடனே எடை குறையும் அப்படின்ற தவறான கருத்து இருக்குது. அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும். மெட்டபாலிசத்தை எலுமிச்சை இன்க்ரீஸ் பண்ணுமே ஒழிய நேரடியாக வந்து எடை குறைப்பதில் வந்து எலுமிச்சை நீர் வந்து யூஸ் ஆகாது. எலுமிச்சை எல்லா நோய்களுக்கும் மருந்துன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அதை குடிக்கிறது தவறான நம்பிக்கை. எலுமிச்சை வந்து உங்களுக்கு நோய் வராமல் பாதுகாக்கிறது தான் வந்து எலுமிச்சை, சரியா? அதனால் எல்லா நோய்க்கும் எலுமிச்சை மருந்து அப்படின்றது வந்து பொய்யான ஒரு தகவல். எலுமிச்சை வந்து நம்ம உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும், ஆனால் எல்லாத்துக்கும் தீர்வு அப்படின்றது வந்து மூட நம்பிக்கை. எலுமிச்சையை வந்து வீட்டில் நீங்கள் வைக்கும்போது நிறைய பேர் வாசலில் வந்து எலுமிச்சையை கட் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து குங்குமம்லாம் தடவுறாங்க. எலுமிச்சையை கட் பண்ணக்கூடாது. எலுமிச்சையை கட் பண்ணுறது அப்படின்றது ஆன்மீக அடிப்படையில் ஒரு உயிரை கொள்கிற மாதிரி தான். எலுமிச்சை வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கனிங்கிறதுனால அது ஒரு உயிராக தான் எல்லா இடத்துக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் பெண்கள்லாம் வந்து கையில் வந்து எலுமிச்சையை முழு எலுமிச்சையை கொடுத்து விடுவாங்க. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு கவசமாக வந்து இருக்குன்றதுக்காக அதை கொடுத்து விடுவாங்க. அதே அந்த எலுமிச்சையை நீங்கள் கட் பண்ணும்போது அதோட சக்தியை வந்து நீங்கள் அழிக்கிற மாதிரி தான். அதனால் இது ஆன்மீக ரீதியாக நான் சொல்கிறேன். வீட்டில் வந்து நிறைய பேர் கதவு பக்கத்தில் எலுமிச்சையை கட் பண்ணி மேலே குங்குமம் தடவி வச்சுருப்பாங்க. அப்படி வைக்காதீங்க. முழு எலுமிச்சை மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒரு கண் திருஷ்டிக்கோ இல்லை வந்து எந்த விதமான ஒரு ஆன்மீகத்துக்கோ வந்து உகந்தது. கட் பண்ணுறதை வந்து தவிர்த்துக்குங்க. ஒரே ஒரு சின்ன எலுமிச்சை தான் 1000 நன்மைகள் இருக்குது. சரியான முறையில் இந்த எலுமிச்சை ஜூஸை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உடலுக்கு மருத்துவ அதிசயமாக இருக்கும். இது போன்ற ஆரோக்கிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணுன்னா தமிழ் ஹெல்த் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஆரோக்கியம் எங்களோட பணி.